உலக ஜூனியர் செஸ் சாம்பியன் பிரணவிற்கு 20 லட்சம் ரூபாய்க்கான காசோலை வழங்கி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பாராட்டியுள்ளார். இந்திய சதுரங்க விளையாட்டின் மற்றுமொரு முகமாக உருவெடுத்துள்ள பிரணவ் குறித்து இந்த தொகுப்பில் பார்க்கலாம். சென்னை ஐயப்பன் தாங்கல் பகுதியைச் சேர்ந்த பிரணவ் தனது 6 வயதில் இருந்தே செஸ் விளையாடத் தொடங்கினார். பொழுதுபோக்கிற்காக செஸ் விளையாடிய பிரணவ் அதில் சிறந்து விளங்கியதால் பல்வேறு போட்டிகளிலும் பங்கேற்றார். 2014ஆம் ஆண்டு பள்ளி அளவிலான தேசிய போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றார். 13 வயதிலேயே தமிழ்நாடு செஸ் சாம்பியன் பட்டம் வென்ற இளம் வீரர் என்ற சாதனை படைத்த பிரணவ் தொடர்ந்து 3 முறை மாநில செஸ் சாம்பியன் பட்டம் வென்றார். இப்போதைக்கு என்னோட ஷார்ட் டேர்ம் கோல்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ரேட்டிங்கில் வந்து 2700 தாண்டணும். அண்ட் ஆல்சோ இந்த வேர்ல்ட் ஜூனியர்ஸ் வின் பண்ணதுனால இப்போது வேர்ல்ட் கப்புக்கும் எனக்கு ஒரு ஸ்பாட் கிடச்சிருக்கு. ஸோ வேர்ல்ட் கப்லேயும் ஜெயிச்சா பார்த்தீங்கன்னா இந்த கேண்டிடேட்ஸ் போகலாம். ஸோ மெயினாக அடுத்தது ரேட்டிங் அண்ட் இந்த வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் சைக்கிள்குள்ளே வரத்துக்கு அண்ட் ஆல்சோ என்னோட மெயின் அல்டிமேட் கோல் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் சாம்பியன் ஆகுது. கடந்த 2021ஆம் ஆண்டில் செர்பிய ஓபன் தொடரில் இன்டர்நேஷனல் மாஸ்டர் பட்டம் வென்ற பிரணவ் 2022ஆம் ஆண்டு 75வது சுதந்திர தினத்தில் 75வது கிராண்ட் மாஸ்டர் பட்டத்தை வென்று அசத்தினார். இந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தப்போ நாங்கள் தான் ஏதோ அவனுக்கு ட்ரைனிங்லேயோ இல்லை வேறு சப்போர்ட் சிஸ்டம்லேயோ குறை வைக்கிறோன்ற மாதிரி தான் தெரிஞ்சதை தவிர அவன்கிட்ட இருக்கிற டேலண்ட்டில் எந்த விஷயத்துலையும் கம்மி இல்லைன்ற மாதிரி தான் இருந்தது. இஸ் அ வெரி டேலண்டட் சைல்ட் அண்ட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சா ஹி வில் பர்ஃபார்ம் அண்ட் ஹில் ஷோ இஸ் லெவல்ன்றது தான் எங்களுக்கு பிலீஃப். உலக ஜூனியர் செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் 17 ஆண்டுகளுக்கு பின் இந்தியாவைச் சேர்ந்த பிரணவ் சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றி தமிழ்நாட்டிற்கு பெருமை சேர்த்துள்ளார். அந்த வகையில் உரிய பயிற்சி பெற பிரணவிற்கு ஸ்பான்சர்கள் கிடைத்தால் எதிர்காலத்தில் உலக செஸ் சாம்பியனாக உருவெடுக்க அதிக வாய்ப்புள்ளதாக அவரது பெற்றோர் தெரிவிக்கின்றனர். சன் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் உமா சங்கருடன் செய்தியாளர் ஹரிஹரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.